ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரகங்களை அறையும் போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூலை மாதம் 17ஆம் தேதி, இப்போ ஜூன் 15லேருந்து ஜூலை 17க்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் ஆணி மாத பலன்களாக உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ தன் ராசிநாதன் ராசிக்கு 2ல் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது யோகம் தானே, எல்லாருக்கும் யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்தளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான விதின்னு சொல்லிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சனி பகவான் ஜென்மத்தில் வந்தால் 7.5 சனி, பாதத்தில் போனால் பாத சனின்ற மாதிரியான விதிங்க. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களே அதிகமாக கொடுத்துட்டு போகக்கூடிய விதிகள் உருவாகும். இது எல்லாமே அனுபவித்து முடிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. ஏன்னா கடந்த ஒரு 4 வருட காலமாகவே 7.5 சனியின் பிடியில் தான் ரொம்பவே மாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜென்மத்தில் இருந்த காலகட்டங்கள் ரொம்ப சோதனைகளாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கடந்த 4 வருட காலத்தில் பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய சோதனைகள். எது செய்தாலும் தடை, தாமதம், வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் தொட்டிருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சம் அதில் முழுமையாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் முழுமையாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாத காலகட்டம் வரலுமே இருக்குங்க. இப்போ 2028 டிசம்பர் வரலும் சனி பகவான் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள், கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை பேசாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். தன் வேலை உண்டு தாம் பழப்புன்ற மாதிரி அமைதி காத்துக்கொள்வது நல்லாயிருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் நாம் தலை தூக்கணுன்னாக்கா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் சிந்தித்து செயலாற்றுவது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். அதே வேளையில் இந்த மாதத்தில் ராகு பகவான் அவங்க ராசியிலே உட்காந்துருக்கா, 7ஆம் இடத்துல கேது இருக்கனால கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அமைதி காத்து போகிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். இது நாள் வரலும் 5ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறது ஓரளவுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புன்ற விதிங்க. ஏன்னா பணபரஸ்தானம் அப்படின்றது 2, 6, 10ஆம் இடங்கள் பணபரஸ்தானங்கள்ன்ற விதிங்க. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், வருமானத்தை பெருக்கக்கூடிய கிரகங்கள்ன்ற விதிங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனியே 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அதே 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கறனால பண வருவாய்கள் பல வழியில் இருந்து வரும். அப்போ இதனால் வரலும் வேலைவாய்ப்பு இல்லையேன்னு காத்திருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உதயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் கிடைஞ்சால் இந்த நேர காலகட்டத்தில் புதுமையான வேலைவாய்ப்புக்கு புதிய முயற்சி எடுத்து புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுன்ற விதிங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இப்போ கும்பராசிக்கு பணம் தான் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பீங்க. யாரோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன உதவிகள் செய்து அதன் மூலிமா வாழ்க்கையை ஓரளவுக்கு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு ஜாதகமாக நீங்கள் உதயமாகுன்ற விதிங்க. இப்போ தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்த்து தனஸ்தானத்தில் சனி பகவானும் நின்று பார்த்தார்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கான வாய்ப்பு உண்டு. என்றைக்கோ கொடுத்த பணம் இந்த நேரத்தில் கை நிறைய வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுன்ற விதிங்க. அடுத்தது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் மேன்மை அடையிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. தொழிலில் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்குறார். இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் முடித்துக்கொள்வது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அதனால் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமாக கிளம்புங்க. உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க. கம்பல்சரி தெளிவாக சொல்ல வரேன், வெளிநாட்டுக்காக மட்டும் கிடையாது. 7 சனியில் இந்த நேரத்தில் நடக்கிறதுனால ஒவ்வொரு சித்திரை மாதமும் தொடங்கிடுச்சுனாக்கவே உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து இந்த வருட காலகட்டங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளி பார்த்துட்டிங்கனாக்கா அன்றாட தேவைகள் உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் இருக்காதுன்னு விதிங்க. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க, ஓரளவுக்கு நலமாகவே இருக்கும். 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால வெகு நாட்களாக எனக்கு நிரந்தரமான உறக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர உறக்க அமைப்புகள் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அதனால் வாய்ப்பு கிடைச்சிதுனாக்கா
இந்த நேர காலங்களில் தொழில் செய்யக்கூடிய இடத்த விட்டு இடம் மாறினீங்கன்னா அந்த மன நிம்மதி, தொழில் மாற்றம், இடமாற்றத்தினால மன அமைதி பெறத்துக்கான காலகட்டங்கள் உதயமாகுன்றீங்க. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் நீங்கும்னு சொல்லியிருக்கேன். முழுமையாக நீங்கி கடன் சுமைகள் குறைஞ்சிருமானா கிடையாது. 2028 பிறகு தான் படிப்படியாக குறையும். இந்த நேரம் வரலும் வேலையிலேயே தடுமாறினவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலிமா என்னால் அடைக்க முடிகின்ற தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். அதனால் டோன்ட் ஃபீல், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. ஆனால் சொந்த பந்த உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை நீங்கள் பேசாமல் இருக்க தான் விசேஷமாக இருக்கும். நீங்கள் சும்மாவே இருந்தாலும் மற்றவர்கள் பேசி உங்கள் மனதை புண்படுத்துவாங்க. அதை நினச்சி நீங்கள் எமோஷனல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கும்பராசி அன்பர்கள் யார் பேசினாலும் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதி காத்து இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் படிப்படியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். உடல் பிரச்சனைகள் மீண்டு வருவீங்க. பழமையான வீடுகள் இடிச்சிட்டு புதுமையான வீடு கட்டுவதற்கான யோக காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோக காலகட்டமும் இந்த நேரம் வந்துட்டுருக்குங்க. திருமணமே ஆகலை, எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குறீங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்படியாக உங்களோட படிப்புகள் மேலோங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இந்த நேர காலகட்டங்கள் வளர்ச்சி நோக்கி பயணத்தை ஏற்றுன்றீங்க. அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. 7.5 சனியில் ஓரளவுக்கு கடந்து வந்துட்டீங்க. இனிமேலுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் எதுவும் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பட்டமரம் தில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமும் உதயமாயிடுச்சுன்றீங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் உழைப்பை நீங்கள் போடுறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருந்திருக்கு. முயற்சி எடுத்து பார்க்குறது உங்களோட அறிவின் திறமை. அதே வேளையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மட்டும் 2028 டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். இதை மட்டும் தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க. உங்கள் குடும்பத்திலே வறுமை, பிரச்சனைகள், பிணிகள் இதுக்கு வேலைக்கே இடமில்லைன்றீங்க. அதனால் சிந்தித்து செயல்படுவது உங்களோட அறிவின் திறமை. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடைக்கப்பட்ட இடம்தாங்க குடம், அருளப்பட்ட இடம்தாங்க குடம், ஆணையிடும் இடம்தாங்க குடம்,
கருணைக்கு உரிய இடம் தாங்க குடம், ஆராய்ச்சிக்குரிய இடம் தாங்க குடம். குன்றிலிட்ட விளக்கமாக இருக்க வேணும், குடத்திலிட்ட விளக்காக இருக்கக்கூடாது என்பதுதான் கும்பராசி. குன்றிலிட்ட விளக்காக இருக்கணுமே தவிர குடத்திலிட்ட விளக்காக இருக்கக்கூடாது என்பது கும்பராசி. ஆராய்ச்சி, வளர்ச்சி, புத்துணர்ச்சி, எப்போதும் சலசலப்போடு இருக்கக்கூடியது, எப்போதும் ஆராய்ச்சி அறிவோடு இருக்கக்கூடியது, எப்போதும் எந்த சிந்தனை உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியது. ஏன்னா உயர்ந்த நோக்கம் கலசம், கோபுர கலசம், பாப விமோசனம். உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியதுதான் கோபுரம். கும்பம், கும்பத்துக்கு தனி மரியாதையும் உண்டு. கோபுர கலசம், பாப விமோசனம் சொல்றோம். ஏன் அதுக்கு மட்டும் அப்படி சிறப்பாக சொல்லணும்? அதுக்கு ஏன் அப்படி சிறப்பாக சொல்றோம்? அதுதான் கோபுர கலசம். ஆக இந்த ராசி, உங்க ராசிக்கு ராசிநாதன் உங்க வீட்டில் ராகு இருக்கிறாரு, ராகு 7ல் கேது இருக்கிறாரு. குடும்பத்தை மட்டும் கவனம், குடும்பமானாலும் சரி, நண்பர்களாலும் சரி, துணையினாலும் சரி, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மீதி எல்லாம் வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்கும் உங்களுக்கு. ராசிநாதன் சனி மீனத்தில் இருக்கிறார். அடுத்து கும்பத்துக்கு நிச்சயமாக இப்போ இந்த குரு இந்த 6 கொஞ்சம் மாறி வந்துட்டார், உங்களுக்கு மாறி வந்துட்டார். உங்க ராசிக்கு 6ல் இருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார். 6ல் குரு. கொஞ்சம் கவனமாக இரு. 6ல் குரு, கொஞ்சம் கவனமாக இரு. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இரு. போக்குவரத்துல கவனமாக இரு. நண்பர்களிடத்துல கவனமாக இரு. நோய் நொடியில கவனமாக இரு. பார்த்தீங்களா? படிப்பு விஷயத்துல கவனமாக இரு. குடும்பத்துல கவனமாக இரு. கணவன் மனைவி உறவு கவனமாக இரு. இது எல்லாமே பொதுவாக நீங்க செய்ய வேண்டியதுதான். சத்துரு 6 ருணம் ரோகஸ்தானம் இல்லையா? அதனால ரொம்ப கவனமாக இரு. ஏற்கனவே கும்பத்தில் இருக்கக்கூடியது சனீஸ்வரர் இருக்கிறார். கண்டிப்பாக ஜென்மச்சனி, விரயச்சனி, பாதச்சனி, பணிவுள்ள பாதச்சனி. வயசை பார்த்துக்கங்க, என்ன புத்தி நடக்குங்கிறத பார்த்துக்கங்க. சந்திரன், நான் ஏற்கனவே பாதச்சனியானாலும் சரி, ஜென்மச்சனியானாலும் சரி, விரயச்சனியானாலும் சரி, கண்டகச்சனியானாலும் சரி, அஷ்டமத்து சனியானாலும் சரி, என்ன வரக்கூடாது உங்க ஜாதகத்துல? சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சனி புத்தி, இது எல்லாம வந்தால் நீங்க தான் கிங் மேக்கர். வராம இருக்காது. வந்தா தானே அப்புறம் நாங்க வரணும்ல. நாங்க எப்படி பேசுறது, நாங்க எப்படி ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது? வரத்தை செய்யும். அதை வர்றதை பக்குவமா நம்ம எடுத்துக்கணும். அதை வர்றதை நம்ம பக்குவமா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கிடைக்கும். அப்போ கும்பராசி நேயர்களுக்கு பெட்ரோல் பங்குனாலும் சரி, பொறியியல் துறையினாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, விவசாயம்னாலும் சரி, மரங்கள் சம்பந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். மரங்கள் சம்பந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள். கவலையே படாதீங்க. அப்படிப்பட்ட மரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பூமிக்கு கீழே உள்ள தொழில், தேங்காய், தேங்காய் மட்டை, தேங்காய் நாறு, சணல், எண்ணெய் வித்துக்கள், வெளிநாடு, துணி டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு உண்டு. எல்லாமே கும்பத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு கவலையே படாதீங்க. கணவன் மனைவி உறவு தான் கவனம். குழந்தைகள் கூட கவனம் வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த குரு பலம் இவ்வளவு நாள் இருந்துச்சு. இந்த 6க்கு அடுத்த குரு பலம் கடகத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு இல்லை. கடகத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு அதனுடைய மறைவு ஸ்தானத்தில் இருப்பது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் கவனத்தோட எதை செஞ்சாலும் எச்சரிக்கையோடு, எதை செஞ்சாலும் கவனத்தோட, எதை செஞ்சாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த நஷ்டம்ங்கிறது நமக்கு வராது. அந்த நஷ்டம் என்ற சொல் நமக்கு வராது. எனவே தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க.
எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காது. ஏன்னா சனீசனுடைய ஆளுமை கடைசி நேரம், சனீசனுடைய ஆளுமை இறுதி நேரம், இறுதி எச்சரிக்கை. அப்படிப்பட்ட வயசை பார்த்துக்கோங்க, வயசை பார்த்துக்கோங்க, இருக்கையை பார்த்துக்கோங்க, பயப்படாதீங்க. தொழிலை பார்த்துக்கோங்க, என்ன தொழில் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா கர்மத்துக்கு அதிபதி சனீஸ்வரன். பாதச்சன்னு பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு முறையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது வாழ்க்கையில் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. அந்த கண்டிப்பாக விரயச்சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி, 3 செல்ல பாதச்சனி எங்கே இருந்தாலும் பலனை கொடுப்பதற்கு சற்று அந்த தாக்கங்கள்லாம் குறைவதற்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? திருநள்ளாறு போயிட்டு, திருநள்ளாறு ஒரு முறை, திருக்கொல்லிக்காடும் திருநள்ளாரும் போகலாம், திருக்கொல்லிக்காடு போகலாம். அதில் 2வது சுற்று உள்ளவங்க பாதசனி உள்ளவங்க மட்டும் திருக்கொல்லிக்காடு, மீதி உள்ளவங்களும் திருநள்ளாறு போய் கண்டிப்பாக எல்லா அந்த தீர்த்தங்கள்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்ச முறையோடு வணங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல் சற்குறும் பராபரமே. அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடு செய்து கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று சனீஸ்வரன் வழிபாடு பற்றால் நிச்சயமாக பாதச்சனி நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? கும்பராசி நேயர்களே, கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக கும்பராசி சனி பகவானுடைய ராசி. பொதுவாகவே இப்போ சனி பகவான்லாம் எடுத்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு சில விஷயங்கள் கெட்டதை கொடுத்தாலும், ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லதை தான் கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தானே. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். ஏன்னா தான் ராசியில் பிறந்தவங்களுக்கு கெட்டதை கொடுக்க மாட்டார், சரிங்களா? அப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அந்த 7.5 சனியிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாத சனி நடந்துட்டுருக்கு. பாத சனி அப்படின்னா முடிகிற சனி. இப்போ பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2.5 வருஷத்துக்கு விரை சனி முடிஞ்சது, 2வது 2.5 வருஷன்றது ஜென்மச்சனி முடிஞ்சது, 3வது இப்போ 2.5 வருஷம் பாதச்சனி நடந்துட்டுருக்கு. 1 வருஷம் 4 மாசமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7.5 சனியில் பாத சனி நடந்துட்டுருக்கு. இன்னும் 1 வருஷம் 1 மாசத்துக்கு உங்களுக்கு இந்த பாத சனி இருக்கு. அப்போ இந்த பாத சனி அதாவதுன்றது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுத்தாலும், ஆனால் சனி பகவான் மற்றவங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக தான் கொடுப்பார். ஏங்க சார் நீங்கள் வேற, சனி பகவான் என்னை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு சார், ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறேன், வேலை பறி போயிருச்சு, வேலையில் முன்னேற்றம் இல்லை, தொழில் நல்லா இல்லை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன், இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டேன், உயிர் ஒன்று தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு ஜாதகன்றது கடல் மாதிரி, பேசணும்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மனிதனுடைய அழிவுக்கும் காரணமே 5 விஷயங்கள் தான். அந்த 5 விஷயங்கள் நல்லா இருந்துருச்சுன்னா நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, லக்னாதிபதி, இந்த அதிபதிகள் நல்லா இருக்கிறாங்களா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அதிபதிகள் கெட்டு போயிட்டு அவர் எப்படி நல்லது கொடுப்பாரு?
கொடுக்க மாட்டார் இல்லையா? ரெண்டாவது, அதாவது சனி பிடிச்சிருக்கதான்னு பார்க்கணும். ஆல்ரெடி உங்கள் கும்பராசிக்கு இப்போ 7 சனி வேற. மூணாவது என்ன தெரிஞ்சுக்கணும், திசா புத்தி காலங்கள் நல்லா இருக்கா. திசைன்றது மரம், புத்தின்றது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் மாதிரி, அந்தரம் அப்படின்றது அந்த கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி. அப்போ திசா புத்தி நல்லா இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். நாலாவதை பார்த்தீங்கன்னா மனுஷாக்கள் வகையில் ஏதாவது சதி இருக்குதா, போட்டி பொறாமல் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். ஐந்தாவதை பார்த்தா ஏதாவது தோஷங்கள் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணமே இதுதான். இது போல உங்களுக்கு ஏதாவது ஒன்று கெட்டு இருந்து அதனால கஷ்டத்தை கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? 7 சனி தான் கஷ்டம் காரணம்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 7 சனியும் ஒரு காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தலையெழுத்து நிர்ணயிக்கிறது அந்த 5 விஷயங்களை தான். முதல்ல அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆனால் கும்பராசி பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தா 7 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் போன வருஷமெல்லாம் உங்களுக்கு குரு, அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் ராசி தான் 9ஆம் இடமா பார்த்துட்டு இருந்தார். அப்போ நல்லதை தானே கொடுத்துருக்கணும், கொடுத்துருப்பாரு இல்லை? அப்படி இருந்தும் கஷ்டம்னா என்ன காரணம்? அப்போ உங்கள் ஜாதகத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை. முதல்ல அது தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக கும்பராசிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத சனி இருக்குது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருப்பம் நடக்கும். ஒன்று, நவகிரகம் இருந்தால் சுற்றிட்டு வாங்க, எள் தீபம் பொருத்தி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை கண்டா எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை விரதம் முடிங்க. இது எல்லாமே உங்களோட வளர்ச்சிக்கு நல்லது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ பொதுவாக குரு பகவானாகப்பட்டவர் இப்போ உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ அடுத்தது மேன ராசி பார்க்குறாரு. அதனால 6ஆம் இடம்னா ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறாரு. அதனால பொறுமையாக ஸ்லோவாக தான் வேலை செய்வார். கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ல் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா அதாவது தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு, தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அதாவது செவ்வாய் 6ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருப்பார். 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 6ஆம் தேதிக்கு மேலே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு, வீடு, அதாவதுன்றது வந்து ஃபேக்ட்ரி, கல்யாண மண்டபம், காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாலும் சரி, செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு 6ஆம் தேதிக்கு மேலே. அதனால் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறாரு. அசையா சொத்துக்கள் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் கடன் கட்டி முடிஞ்சு வெளியில் வந்தால் போதும் சார் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. செவ்வாய் இப்போ உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வரதுனால இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். தைரியமாக இருங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு. சுக்கிரன் 6ல் இருந்தாவே 20ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போவாங்க. நைட்டு உங்களுக்குள்ளார 1000 சண்டை இருக்கட்டும், காலையில் எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக பேசி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி சொல்லுவேன். ஒன்றாச்சுங்களா? நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு வந்துட்டீங்க, சரிங்களா? ஆனால் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க, இதில் மாற்றம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து 5ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஞானக்காரகன். பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு வேலை செய்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணலான்றது இன்றைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கிறாரு, தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு, குறிப்பாக புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இன்னைக்கு ஆல்ரெடி இருந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடுகள் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு வராரு, தன்னோட தாய் வீட்டுக்கு வராரு. அப்படி தன் தாய் வீட்டுக்கு வரும்போது புதனுடைய அம்மா தான் சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன் கடகராசிக்கு வராரு. ஆல்ரெடி குரு பகவான் கடகராசியிலே இருக்கிறாரு. அப்போ மனைவி வீட்டில் கணவன் குரு பகவானும், அப்போ அதே மாதிரி சந்திரன் அம்மா வீட்டில் குரு பகவானோட
புதன் பகவான் இணையும் பொழுது ஒரு கூட்டு குடும்பம் அந்த இடத்துல ஒரு வாழ்கிற வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடுனால பேசிக்காத குடும்பம் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நமக்குள்ளார 1000 சங்கடங்கள் ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்தங்க சங்கடங்கள் சரியாகி நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த ஆணி 32 தேதி, பொதுவாக ஆணி மாதம்னா 32 நாட்கள். அப்போ இந்த 32 நாள் முடிகிறதுக்குள்ளாரையே உங்களுக்கு 4 விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதில் கண்டிப்பாக நான் கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த 4 விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது கடன் சார்ந்த பிரச்சனைகள் அது ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது இந்த கருத்து வேறுபாடுனால சங்கடத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தில் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. 3வது இந்த தொழில் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும், இல்லை வெளிநாடு போனவங்களுக்கு, இல்லை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாறுறது நல்லது தான் நான் சொல்லுவேன். அதே குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போய் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தருணமும் இந்த மாதம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு அனுபவம் கலந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.